வணக்க மக்களே, ரைடுக்கு போலாமா? நேற்று மழை சாயங்காலம் கொட்ட கொடிச்சு, இன்னைக்கு காலையில் வெயில் பார்த்தீங்களா, சும்மா பளிச்சு அடிக்குது. ஃபர்ஸ்ட் ரைடு முடிச்சு விட்டாச்சு. தொப்பமட்டிலிருந்து உட்கூட வந்திருக்கோம். ஓகே, பசிக்குது, காலை டிஃபன் சாப்பிடலாமா? காலையிலே சாப்பிடலான்னு உட்காந்துட்டேன் வீட்டில். ஆனால் சாப்பிடலான்னு கை எடுக்கும்போது ரைடு வந்துருச்சு. அதனால் டிஃபனில் போட்டு எடுத்து வந்தாச்சு. பூரி உருளைக்கிழங்கு மசாலா, மை ஃபேவரட் பூரி. 2 மணி நேரம் கழிச்சு 5 மணி நேரம் பேக்கேஜ் வந்திருக்கு. போகலாமா? 2வது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. பேக்கேஜ் வந்து 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ஆகி போச்சு. இப்போது 4வது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? 6வது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. எங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் இருந்து விஜி ஹாஸ்பிட்டலு. ஓகே மக்களே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம டோட்டலாக 13 மணி நேரம் வண்டி விட்டு 6 எழுத எடுத்துருக்கோம். டோட்டலாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 3359 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இதில் ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 3143 ரூபா நம்ம ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு வந்திருக்கு. இதில் ரிட்டர்ஸ் கமிஷன் எவ்வளோ போயிருக்குன்னா 314 ரூபா போயிருக்கு. சிஎன்ஜி எவ்வளோ அடிச்சிருக்குன்னா 604 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி லஞ்சு நம்ம செலவு எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம பேக்கேஜில் இருந்த லஞ்ச் டைமில் நம்ம பேக்கேஜ் இருந்தனால கஸ்டமர் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம சாப்பாடு செலவுன்னு எதுவுமே இல்லைங்க. டோட்டல் எவ்வளோனா 918 ரூபா நம்ம செலவு போயிருக்கு. மீதி பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 2225 ரூபா இருக்குது. இதில் கார் டியூ, கார் இன்சூரன்ஸ், கார் மெயின்டெனன்ஸ் இந்த 3 சேர்த்து ஒரு 1000 ரூபா தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1225 ரூபா இருக்குது. 13 மணி நேரம் ஓட்டி எல்லாம் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1225 ரூபா தான் இருக்குங்க.